இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஓட்டா மாறாது. ஜனங்களா உஷாராதான் இருக்காங்க இந்த தடவை. ஏன்னா நிறைய கஞ்சா, நிறைய புகையில நாடை சீரழிச்சிட்டு இருக்காங்க. இது குடுக்கட்டும், இல்லாதப்பட்டவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏன்னா இதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, புதிய ரேஷன் கார்டு கொடுக்குறவங்களுக்கு நிறைய பேர் நிற்க வச்சுருக்காங்க. அதே போல் எல்லாருக்கும் இந்த பணம் போகுதானாக்கா போகிறது கிடையாது. நிறைய பேருக்கு வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏதோ பிரச்சனை எங்களுக்கு வந்தது என்ன பண்ணுறது? நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துதான் நீங்கள் தான் இது சொன்னீங்க சொல்லிட்டு எங்களுக்கு பிரச்சனை வந்து அதுக்கு தான் சொல்லவே பயமாக இருக்குது. புதுசாக கொடுத்தா ஓட்டு எப்படிப்பா வரும்? வராது. போடல, இப்போ தான் புதுசாக போட்டுக்கிறாங்கல்ல, அப்போனா அது ஓட்டுக்கு போடுவாங்கன்றதுனால போட்டுக்கிறாங்க. எல்லாம் மக்கள் வரி பணத்தில் தான் கண்ணோட்டத்திற்கு வராங்க. யாரும் அவங்களுடைய முன்பணம் எடுத்துன்னு அரசு நடத்தலை. மக்களோட வரி பணம் கஷ்டப்பட்டு உழைச்சி வரி கட்டக்கூடிய வரிதாரர்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி தன் தற்பெருமை ஓட்டா மாறாது. ஜனங்களா உஷாராதான் இருக்காங்க இந்த தடவை. ஏன்னா நிறைய கஞ்சா, நிறைய புகையில நாடை சீரழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சியில் இதெல்லாம் தட்டி கேட்கலாம். காவல்துறையே அவங்க பக்கம்தான் இருக்குது. அதனால் ஸ்கூல் படிக்கிற பசங்க கஞ்சா பிடிக்கிறாங்க. எல்லாம் ஆட்சி சரியில்லை. இது மாற்றத்தை கொண்டு வரணும். கண்டிப்பாக இதை ஒழிக்கணும்னா அன்புமணி ராமதாஸ் வரலான்னு நான் நினைக்கிறேன். அடுத்த 5 வருஷமும் டிஎம்கேவே வந்ததுன்னா நாடு எப்படி? நாடு உருப்படாது. கண்டிப்பாக குடிச்சவராக தான் ஆகும். நாடு உருப்படாது. கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா போதை பொருள் அதிகமாக போயின்னு இருக்குது இவங்க ஆட்சியில் தான். ரொம்ப பெரிய வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் கற்பழிப்பு நடக்குது. ஸ்கூலில் கல்லூரியிலலாம் வளாகத்தில் குடிக்கிறாங்க. பொம்பளை பசங்க குடிக்குது. போதை பொருளுக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க. இதெல்லாம் ஒழிக்கணும்னா வேறு கட்சி ஆளணும். ஓட்டுக்காக பணமாக இருக்காதுப்பா. இப்போ மாதம் மாதம் கொடுக்குறது. இப்போ நான் கூட இங்கேருந்து ரொம்ப தொலைவு போகணும். இப்போ என்ன வயசானவங்க சில பேர் சிரமப்பட்டு போகணும் வரணும். வெயில் டைமில் இன்னும் சிரமம் இருக்கலாம். அது ஒரு ஆட்டோவில் போகலாம். அந்த காசை எடுத்து அது நிறைய விஷயங்கள் இருக்குது லேடிஸ்க்கு. நான் அதை வரவேற்கிறேன். சந்தோஷம் தான். நிறைய மக்களுக்கு போட்டிருக்காங்கன்னா நல்லது தானே. ஓட்டுக்காக பணமாக இருக்காது, மக்களுக்காக போட்ட பணமாக இருக்கும். அவங்களோட லேடிஸுக்காக அவங்க போட்டுருக்காங்க. நல்ல விஷயம் தானேங்க இது. தலைவர் சொல்கிறது நல்ல விஷயம் தானே இது. இப்போ இல்லாதப்பட்ட மக்கள் இப்போ 5000 ரூபா போட்டுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். 1000 ரூபா போடுறதே பெரிய விஷயம். எடப்பாடி முன்னாடி அவர் போட வேண்டியது தானே, விஜய் போட வேண்டியது தானே. ஏன் போடலை? வரதுக்கு முன்னாடியே பைக்கு தரேன், அது தரேன், இது தரேன்றாருல. இவர் 2000 கோடி மேலே சொத்து வச்சுக்கிறார். அவர் செய்ய வேண்டியது தானே. நோக்கம்லாம் கிடையாதுங்க. மக்களுக்கு சேர வேண்டிய பணம் அது போய் சேர்ந்து தான் ஆகணும். ஏங்க எலெக்ஷன் டைமில் எல்லோரும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க இருப்பாங்க. கொடுக்காத யாரும் கேட்குறாங்க, எல்லோரும் தான் கொடுக்குறாங்க. இப்போ தலைவர் யார் செய்யலை? தளபதி செய்யலையா? யார் சொன்னாங்க? ஏங்க ஒரு எதிர்கட்சி 1000 சொல்லியிருந்தாங்க இருப்பார், சொல்லாமல் இருப்பாரா? மக்களுக்கு போய் சேரணும் போட்டார். அது தப்பே கிடையாதுல்ல. ஏங்க தமிழ்நாடே வரவேற்கிது, நான் மட்டும் வரவேற்றினாங்க ஆகிட்ட போகுது. நல்ல விஷயங்க. தலைவர் செஞ்சது நல்ல விஷயம் தாங்க. மக்கள் சாப்பிட்டு போட்டால் தப்பே கிடையாது. இந்த வருஷம் சொல்கிறாங்க கோடைக்கால விடுமுறைக்கு தரேன்றாங்க. அது நல்லதாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா வருஷம் கொடுத்தீங்கன்னா சமமாக இருந்திருக்கும். திடீர்னு கொடுக்கறதுனால ஓட்டுக்கோசம் கொடுக்குறதுனால தெரியுது. இது குடுக்கட்டும், இல்லாதப்பட்டவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏன்னா இதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, புதிய ரேஷன் கார்டு கொடுக்குறவங்களுக்கு நிறைய பேர் நிற்க வச்சுருக்காங்க. அதே போல் எல்லாருக்கும் இந்த பணம் போகுதானாக்கா போகிறது கிடையாது. நிறைய பேருக்கு வரலன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இப்போ ரீசெண்டாக ஏதோ முகாம் போட்டு ஒரு கொஞ்சம் பேருக்கு ஓகே ஆச்சு, கொஞ்சம் பேருக்கு ஓகே ஆகாமல் தான் இருக்குது. ஆனால் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ஒரு 10 மந்த்ஸாக அப்போ நானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னமும் பொங்கலுக்கு அந்த அமௌண்ட் ஏதோ 3000 ரூபா சம்திங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இன்னும் இந்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதமும் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது. புதிய ரேஷன் கார்டு கொடுக்குறவங்களுக்கு ஏன் இதை நிற்க வைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. 5000 ரூபா போடுறது நல்லது தான். ஏன்னா மக்களுக்கு எப்படியும் இப்போ அவங்களுக்கு பணம் வந்துடுது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ போன தடவை இபிஎஸ் அரசாங்கம் பண்ணும்போது அவர் கடைசியில் என்ன பண்ணாருன்னா 58 வயசு ரிட்டைர்மெண்ட்.
அது 59 60 ஆக்கினார். ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 30,000 பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கு ஏராளமான கோடி கொடுக்கணும். அதனால் இப்போ அடுத்த அந்த நேரத்தில் அவருக்கு ஃபண்ட் இல்லை. சரி, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம ஜெயிச்சா அதை சமாளிக்கலான்றது தான் அவர் 59 அப்புறம் 60 ஆக்கினார். ஆனால் ஜெயிச்சுட்டு அவர் வரல. ஆனால் இவர் வந்தோடனே அந்த பணத்தை செட்டில் பண்ணுறது ஆயிடுச்சு. அதே மாதிரி இவர் என்ன சொன்னார்னா, இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பணம் வந்து பெண்டிங் பணம் போட முடியாது. அதனால அவர் முன்னாடியே போட்டுறார். அதுக்கப்புறம் கூட இந்த பணம் வரலைன்னா அவங்க போய் மகளிர் யாரையும் கேட்க முடியாது. அதுதான், அதுக்கப்புறம் கூட பணம் வரலைன்னா அந்த மகளிர் போய் கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறா, யார்கிட்டே போய் கேட்க முடியாது. அடுத்து யார் வரவங்களோ அவங்களுக்கு தான் கேட்க முடியும். அதனால் கடைசி நேரத்தில் ஒரு நல்லது செய்கிறோம், அவர் வரலனாலும் நல்லது செய்கிறாரு. சப்போஸ் வந்தாலும் இதை கண்டினியூ பண்ணி இவங்க மக்கள் வந்து நினச்சிக்கிட்டோம்ன்றாரு. இதை ஓட்டுக்கான பணமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மகளிருக்கான உரிமை தொகை எப்படியும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஆமாம், 2000 அடுத்த மாதம் தானே போடுறாங்க. அதை பிடிச்சிருவாங்க, அது கிஃப்டாக எலெக்ஷன் வந்துடும். ஆனாலும் இந்த 2000 கணக்கில் வராமல் அவங்க பிடிக்க மாட்டாங்க. கணக்கில் வராமல் அது 2000 தனியாக கொடுக்குற மாதிரி இல்லை, கணக்கில் வந்துடும். அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக தான் சொல்ல முடியும். அது அரசியலில் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஓட்டுக்காக சொல்கிறாங்கன்னு. ஆனால் அடுத்த மாதம் எலெக்ஷன் வரப்போகுது. எப்படி 2 மாதம் 3 மாதம் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை வரலனாலும் நிறைய பேருக்கு வரலன்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இல்லை, இப்போ வரலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ அதுக்கப்புறம் வராமல் இப்பயுமே வரல அவங்களுக்கு. அதான் அவங்க வந்து வராமல் போனாலும் கேட்க முடியாது. அதனால் இது வந்து ஒரு நல்ல திட்டமாக தான் பார்க்குறோம். ஆனாலும் வந்து இந்த மாதிரி அரசாங்கம் கொடுக்கறது வந்து பொதுவாக பொதுமக்களுக்கு சேர்றது நல்லது தானே. கண்டிப்பாக இது ஓட்டுக்கான பணம் தான், எந்த சந்தேகமும் கிடையாது. எலெக்ஷன் டேட்டு எப்போ அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த டயத்தில். ஏன்னா இது கோடை காலம் போன வருஷமும் வந்தது, அதுக்கு முந்தின கோடை காலமும் வந்தது. அப்பமெல்லாம் கொடுக்காத அரசாங்கம் இப்போ எதுக்கு கொடுக்காங்க? அந்த ஆபத்து நேரத்தில் காப்பாற்றாமல் இப்போ கொடுக்கங்கிறது இது அந்த அரசாங்கத்துக்கு இது தேவையில்லாத வேலை இல்லை. இந்த காசு இது வந்து மக்களோட வரிப்பணம், கஷ்டப்பட்டு உழைச்சி வரி கட்டக்கூடிய வரிதாரர்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி தன் தற்பெருமை தற்புகழ்ச்சிக்காக இதை செய்தாங்க. அவங்க பிராண்டிங்கை உருவாக்குறதுக்காக, அவங்க பிராண்டை நிலைநிறுத்ததுக்காகவும் அதுக்காக இது வந்து அந்த பிராண்டை உருவாக்குனா தான் அவங்க வந்து எலெக்ஷனில் போய் ஓட்டு கேட்க முடியும். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டுமே இந்த பணம் கொடுக்கப்பட்டது. வேற எந்த ரீசனும். இந்த பணம் ஓட்டா மாறுமா? மக்களோட மனநிலைமை கடைசி நேரத்தில் ஒரு எழுச்சி வரும். அந்தந்த தொகுதி கேண்டிடேட்டை பொறுத்து இருக்குது, கேண்டிடேட் ஒர்க் பண்ணதை பொறுத்து இருக்குது. அதை பொறுத்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் ஒன்று தானே மாறாது. திரும்பி டிஎம்கே வந்தால் எப்படி இருக்கும்? அது பொதுவாக என்றைக்குமே ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். நன்றி. அதாவது இதுக்கு எல்லா ஆட்சி காலத்தையுமே நான் சொல்லுவேன், ஒரு சேஞ்ச் வந்து இருந்துக்கிட்டே இருந்தால் தான், ஒரு காம்படிஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது. எனக்கு காசு வரலப்பா. எழுதி போட்டிங்களா? நாங்கள் எழுதியாக கொடுத்தேன். நான் வந்து எங்கள் வீட்டுக்காரது பென்ஷன் வாங்குறது கவர்மெண்ட் இதனால எனக்கு வரலை. அதனால வரலை. ஆனால் இந்த 2000 சேர்த்து போட்டுருக்காங்களே, இப்போ 5000 ரூபாயை போட்டுருக்காங்களே, அது ஓட்டு காசு நினைக்கிறீங்களா? ஆமாம், வேறு எதுக்கு போடுறாங்க? அதுக்கு தான் போடுறாங்க. அந்த காசு கொடுக்கறதுனால ஓட்டு அதிகமாக விழுந்துரும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்கவுங்க அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிக்கல சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏதாவது பிரச்சனை எங்களுக்கு வந்தது என்ன பண்ணுறது? சொல்கிறதுக்கும் பயம். நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா நீங்கள் தான் இது சொன்னீங்க சொல்லிட்டு எங்களுக்கு பிரச்சனை வந்து அதுக்கு தான் சொல்லவே பயமாக இருக்குது. இந்த ஆட்சியில் இதுக்குமே பயமாக இருக்கா? படித்தவங்களே பயப்படுறோம். நாங்கள் படிக்காதவங்க எப்படி போயிடுவாங்க? டபுள் டிகிரி முடித்தவங்க நாங்களே சொல்கிறதுக்கு பயப்படுறோம். படிக்காத ஜனங்க எப்படி போயிடுவாங்க? அதான் எங்களுக்குலாம் அதெல்லாம் தேவை கிடையாது. எங்களோட வருமானம் எங்களுக்கு போதும், அவ்வளோதான். மற்றவங்க பயம் இல்லை, எதுவுமே பயம் தான். யார்கிட்ட சொல்லவும் பயம் தான் எங்களுக்கு. என்னை பொறுத்தவரை இந்த டைமில் இப்போ போட்டிருக்காருன்னா எலெக்ஷன் டைமுக்காக தான் போட்டிருக்கேன் எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 5 வருஷத்தில் 5 வருஷமாக கொடைகள் வந்துட்டு தான் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து போடாத பணம் இப்போ போடும்போது டவுட் வரதான் செய்யும். கேட்க கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டைம்னால தான் போட்டிருக்காருன்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. இந்த பணம் ஓட்டா மாறுமா? அது மக்களை பொறுத்து. இன்னும் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருந்தாங்கன்னா விஜய்க்கு தான் போடுற மாதிரி இருக்கும். சில மக்கள் விழிப்புணர்வாக இல்லைன்னா டிஎம்கே தான் போகிறோம். அவங்க தள்ள மண்ணை போட்டுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. திரும்பி டிஎம்கே ஆட்சியே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு? இப்போ டிஎம்கே ஆட்சி நான் குறை சொல்லலை, ஒழுங்கில் நான் சொல்லலை. ஆனால் ஒரு சேஞ்சுக்காக வேறு ஒரு ஆட்சி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. விஜய் சொன்ன மாதிரி தான், எதிர்க்க ஒரு எதுவுமே யாரும் இல்லாதனுக்கும் போது தான் ஜனநாயகத்து பெரிய ஆபத்து சொன்ன மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் 1000 ரூபா போட்டிருந்தோம், அது எங்களுக்கு வரல. கட்சி ஆஃபீஸில் போய் கேட்டால் உங்களுக்கு வராதுங்க. ஏங்க வராதுன்னு கேட்டால் அது நீங்கள் அங்கே போய் கேளுங்க. கட்சி ஆஃபீஸில் போய் கேட்டால் நீங்கள் வந்து பேங்க்கில் போய் கேளுங்கன்னு சொல்லி இழுத்தடிக்கிறாங்க.
3 வருஷமாக இது வரைக்கும் 1000 ரூபாயும் வரல, எதுவும் வரல. பொங்கல் காசு மட்டும்தான் வந்துச்சுங்க. அது நாங்கள் போய் அலைஞ்சி திரிஞ்சு எப்போ தான் எங்களுக்கு பொங்கல் காசு வந்துச்சு. காலையில் வாங்கினாக்கா கூட வந்துச்சுங்க, இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. இப்போ அந்த அமைப்பு சாரா தொழில் அட்டை யார் வேணாலும் வாங்கிக்கலாங்கிறாங்க. நாங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் கிடையாது. போய் கட்சி ஆஃபீஸில் கேட்டால் உங்களுக்கெல்லாம் வராது, குறுந்தொழில் பண்ணுறாங்க. அப்போ குறுந்தொழில் சிறு தொழில் பண்ணுறவங்க தான் அமௌண்ட்டெல்லாம் நாங்களாம் வேலை செய்கிறவங்களை எங்களுக்கு நாங்களும் தொழில் பண்ணணுன்னு சொல்லி தானே கேட்குறோம். நீங்கள் ஏன் எங்களுக்கு தரமாட்டீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, வேணா நீங்கள் தலைமை ஆஃபீஸில் போய் கேட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஓட்டு கேட்கறதுக்கோசரம் போடுறாங்க. ஆமாம், இந்த காசு கொடுத்தனால ஓட்டு ஆயிடுமா? ஓட்டு வராது. அது எப்படி இப்போ புதுசாக கொடுத்தா ஓட்டு எப்படிப்பா வரும்? வராது, போடல. இப்போ தான் புதுசாக போட்டுக்கிறாங்கல்ல, அப்போனா அது ஓட்டுக்கு போடுவாங்கன்றதுனால போட்டுக்கிறாங்க. 100% ஓட்டுக்காக தான். நீங்க 1000 ரூபாய் வாங்குறீங்களா? இல்லை, வாங்கலை. அதுதான் வந்து சில பேருக்கு எழுதி போட்டீங்களா? ஐயா கேளுங்க ஐயா, சில பேருக்கு தகுதியின் அடிப்படைன்னு சொன்னாங்க. இப்போ தேர்தல் நெருங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 5000 ரூபா கொடுக்கவும் ரெடி ஆகிட்டாங்க. உலக பேங்க்கில் கடத்தாக்கா எல்லா நாட்டில் கடத்தா வாங்கி ஓட்டு 100% ஓட்டுக்காக. இதே எடப்பாடி உட்காந்தாலும் அவரும் அதே தான் செய்வார். இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, ம், இதெல்லாம் ஓட்டா மாறிடுமா? அது மாறாது. நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவேன். என்ன ஏன் என்னுடைய பணம் தானே திருப்பி தராங்க. என்ன இல்லைன்னா இப்போ இவங்க நான் ஓட்டு இல்லைன்னா இவங்க பணம் கொடுப்பாங்களா? திரும்பி டிஎம்கேவே ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் கடன் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா கடன் வாங்குவாங்க. என்ன கட் பண்ண போகிறீங்களா? ம், நானும் சராமரியாக பேசுகிறதுக்கு தான் உங்ககிட்ட நின்னேன். ஐயா, இதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் இதெல்லாம் வந்து ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது, இதை வந்து சுயநலம். என்னது சுயநலம்? அரசியல்வாதியினுடைய சுயநலம். ஆட்சியா ஏறக்குறைய ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாம் கடன் வாங்கி வச்சு தான் மக்களை, யாராக இருந்தாலும் சரி, யார் ஆட்சியில் உட்காந்தாலும் சரி, எல்லாம் வந்து மக்கள் வரி பணத்தில் தான் வந்து கண்ணோட்டத்திற்கு வராங்க. யாரும் வந்து அவங்களுடைய முன்பணம் எடுத்துன்னு வந்து அரசு நடத்தலை. அரசு சலுகை என்ன கொடுக்குறாங்க சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது ஐயா. ஏறக்குறைய தான் இருக்கு. கண்டிப்பாக 534 கோரிக்கை சொல்கிறாருல்ல, கண்டிப்பாக இது மாற்றம் வரணும். அது எடப்பாடி தான் வரணும். அது எடப்பாடி தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் பயந்துருக்கிறாங்க போன வாட்டி கவர்மெண்ட் விட்டதுனால. இந்த வாட்டி கவர்மெண்ட்டு செய்கிறாங்களோ இல்லையோ மாற்றம் உண்டு அவருக்கு இருக்குது. அவர் இதேமாரி பண்ணாருன்னா திமுக தான் மீண்டும் வரும். ஆக மொத்தத்தில் வராது இந்த வாட்டி திமுக. மக்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. இது கொடுக்கறதே பெரிய விஷயம். கவர்மெண்ட் பணத்தை எடுத்து தான் கொடுக்குறாங்க, வரி கட்டுற பணத்துலேருந்து தான் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் தேதி நெருக்கத்தில் இந்த 5000 ரூபா போடணும். இந்த வருஷம் ஏன் போடணும்? போன வருஷமே இந்த 5000 ரூபா போட்டுக்கலாமே. கோடை காலம் வருஷம் வர்றது தானே. கோடை காலம் வருது, கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்போ பணம் இல்லை, இப்போ தான் பணம் வந்துக்குது, போட்டுருக்குறாங்க. நல்லாட்சி தான் நடக்குது, எதுவும் குறையும் இல்லை.